எல்லோருக்கும் வணக்கம். இது இன்னொரு ப்ராஜெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் உள்ள வீடு தான். இப்போ எப்படி இருக்குன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் செய்து முடித்த அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட சேர்ந்து. ஏன்னா பின்னால் உள்ள வீடு முன்னுக்கு போச்சுலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடு உள்ளுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நான் அமைப்பாக இல்லை, அதை அமைப்பாக நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதை எப்படி கொண்டு வர போகிறோம், எவ்வளோ நாளில் கொண்டு வர போகிறோம்ன்றதை நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் தென் see. ரைட், முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் கண்டியாச்சு போச்சுக்கு முன்னுக்கு ஒரு 3 ஸ்கொயர் மீட்டர் போச்சு வரப்போகுது. அந்த சின்ன ட்ரைவே தான், ஆனால் அவங்களுக்கு அந்த போச்சு வந்து கட்டாயம் தேவைன்னு சொன்னவங்க. இப்படி இருக்கிற வாசல் போச்சு எடுத்தால் பிறகு இப்படி இருக்க போகுது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது பாருங்க, இதே ஒரு சின்ன போச்சு தான். பட் ஆனால் இது இந்த வீடு அமைப்பை பாருங்கள், மேலுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சிங்கிள் லேண்ட் அப்படியே கீழே பாருங்க, பார்த்தா வீடு நல்லா இருக்குண்ணே. ஆனால் இதெல்லாம் மாற்றி வைக்க போகிறேன். கீழே ஒரு பாத்ரூம் கிடக்கு, ஃபுல்லாக நேராக வந்தோடனே அப்படியே ஃபுல்லாக பாத்ரூம் தருது. இது இப்படி ஒரு சின்ன ஆங்கிளில் இது போகுது. போனால் பின்னால் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் செய்திருக்கலாம். பின்னுக்கு சைட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் செய்திருக்கு, ஒரு 3 மீட்டர். பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, கவர்ட் எழுதும் நல்லா இருக்குது. ஆனால் இதாக இப்போ 6 மீட்டருக்கு அவங்க செய்ய போகிறாங்க. இது வந்து லிவிங் ரூமுக்குள்ளால தான் இது வருது, ரைட்டா? அதே மாதிரி நடுவில் கதவு இருக்குது, டபுள் கதவை போட்டு ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, சிம்னி எல்லாம் இருக்குது, சிட்டிங் ஏரியா இதோட சேர்ந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக த்ரூ லோஞ்சாக்கி ஓப்பன் பண்ணி பின்னால் 6 மீட்டர் போகும்போது முன்னுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி இதில் ஒரு டோரெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இதை உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறேன். பின்னால் ஒரு கன்சர்வேட்டிவ் இருந்தது முதல். இந்த கிச்சனுக்காக வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கன்சர்வேட்டிவ் இருந்தது. அந்த கன்சர்வேட்டிவ்லாம் ஃபுல்லாக உடைச்சாச்சு. ஃபுல்லாக உடைச்சிட்டு பாருங்க, இந்த ஃபுல்லாக உடைச்சிட்டு பின்னுக்கு கிண்டி 6 மீட்டருக்குரிய ஃபவுண்டேஷன் அவங்க போட்டாங்க ஆல்ரெடி. எல்லாமே 2 டேஸில் இந்த வேலையும் முடிஞ்சுது. அங்கெல்லாம் கிண்டி வச்சுக்கேன் பாருங்க, பேவிங்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே செய்து வச்சுருக்கேன். இந்த பக்கத்தை அதை கட்டி இருந்த வோல், கன்சர்வேட்டிவ் இருந்த வோலை பாருங்கள், எவ்வளோ தூரம் ஸ்பேஸ், எவ்வளோ தூரம் விட்டு கட்டியிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகுது, எங்கே இருக்குன்னு பாருங்கள், மேலே இருந்து. அப்போ இதான் அந்த கன்சர்வேட்டிவ் இருந்த இடம், அதெல்லாம் கலட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைட் ஒர்க் எழுதுகள் எல்லாமே இது எல்லாமே நாங்கள் போலை சரி பண்ணி போலுண்ட சரியான ஸ்பேஸுக்கு எடுத்து பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி வரப்போகுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகின்றேன். ஓகே, இப்போ நாங்கள் இப்படியே மேலுக்கு போவோம். இந்த படி இதில் ஃபுல்லாக விண்டோக்கள் எந்த எல்லாமே மாற்றி இந்த வீட்டு லே அவுட்டுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. நீங்களும் இதை பார்க்குறீங்க, இதை பார்த்து இது எப்படி இருக்குது, இப்படி இருக்கிறது எப்படி மாறுறது என்ன மாதிரி. இந்த சீலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், மேல் சீலிங்கை ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல், இந்த மாதிரியான இது நத்திங் ராங். இதில் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே வந்திருக்குது. ஆனால் இந்த லே அவுட்டுகள் இதோட அவுட்புட்டுகளை கொஞ்சம் மாற்றி பழைய காலத்து சிஸ்டங்களோடு கிடக்குது. அதை ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஏரியா ரீபப்ளிஷ் பண்ணி செய்வது தான் எங்களுடைய வேலை. தைக்கா பாருங்கள், இது வந்து சிவனி இருக்குது, ஃபிட்டட் கப்போர்டு அடித்து வச்சுருக்கணும் ஃபுல்லாக. இதோட எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் கலட்டி கொட்டி மேல் சீலிங்லேருந்து இப்போ இந்த சீலிங்கெல்லாம் வந்து ஒரு கோனரான சீலிங் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஏன்னா அந்த ரூஃபின் ஃபினிஷிங் வந்து அது அப்படி நாங்கள் அதில் ஃபுல்லாக எல்லாமே கலட்டி கொட்டி எல்லாம் நியூ எலக்ட்ரிக், நியூ ப்ளம்பிங் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது நாங்கள் செய்கிறதுக்காக இருக்கிறோம். நாங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இது இந்த ரூம் நல்லா இருக்குது. வீடு என்ன கேட்டிங்கன்னா இது இல்லைங்க, இதெல்லாம் அந்த வுடன் எஃபெக்ட்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு டிசைன் அந்த காலங்களில். சிங்கிள் ரேடியேட்டர், அப்போ குளிர்காலங்கள் பிரச்சனை, விண்டோ குளிர் எல்லாமே ஃபுல்லாக மாற்றி இது ரெனோவேஷன் தான். பட் இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக மாற்றி செய்ய போகிறோம். ஃபுல்லாக மேலுக்கு சும்மா லொஃப்ட் மாதிரி ஒரு சின்ன செய்யுங்க, மேலுக்கு அது நாங்கள் செய்யலை. இது 3வது ரூம். அகெயின் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது எப்படி என்ன மாதிரி வரப்போகுது என்றதை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன், முன்னுக்கு ஒரு போச், மற்றது வந்து ஃபுல் ரெனோவேஷன். லே அவுட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாறும். முன்னுக்கு ஒரு போச்சும் வருது.
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இது எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்கு. இனி வருங்காலங்களில் எப்படி செய்கிற வேணும் வேறுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இன்றைய காணொளி. இதை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி கூறி, இதை பார்த்து உங்களுக்கு இதில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.